ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தேவிகாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைப்பூ சீனி சம்பல். அது ஒரு வாழைப்பூ ஃப்ரை மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நான்வெஜ்ஜோடையோ வெஜிடேரியனோடையோ எதோடனாலும் இதை நீங்கள் வச்சு சாப்பிடலாம். சாதம், சப்பாத்தி, தோசை அந்த மாதிரியும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி அரைக்கிறதுன்னு காட்டுறேன். நீங்கள் கடையில் வாங்க வேண்டியதில்லை. சும்மா மிளகாய் எடுத்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ இதுக்கு நான் ஒரு வாழைப்பூ, ஒரு வெங்காயம், புளி, ரம்ப இலை, கருவேப்பில்லை. ரம்பை நீங்கள் இல்லாட்டி விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். அப்புறம் இந்த வாழைப்பூ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 2 லீவ்ஸ் யூஸ் பண்ணுறேன். ரம்பை இல்லாட்டி விட்டுருங்க. கருவேப்பிலை கொஞ்சம். இது லெமன் கிராஸ், அதுவுமே ஆப்ஷனல் தான், இல்லாட்டி விட்டுருங்க. வெங்காயம் 1, பட்டை 2 துண்டு. இது நிலக்கடலை, அப்புறம் புளி, சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் உப்பு தேவையான அளவு. அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வேணும். வாழைப்பூவை இந்த மாதிரி நம்ம மேலே உள்ள தோலை எடுத்துடலாம். பூவை வீசிடாதீங்க. அந்த பூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓரளவு கழட்டணும். எல்லாத்தையும் நம்ம நிறைய ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை. சில பேர் அந்த வெள்ளை ஆக வரைக்கும் இது பண்ணுவாங்க. அது பொரியல் அந்த மாதிரி உள்ளதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது நம்ம ஃப்ரை பண்ணி பண்ணுறதுனால நீங்கள் இது ஓரளவு ரிமூவ் பண்ணால் போதும். இப்போ இந்த பூவை பாருங்கள், எடுத்தால் நடுவில் ஒரு தண்டு மாதிரி இருக்கும். அந்த தண்டையும் அந்த முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்பரண்ட் மாதிரி ஒரு இது இருக்கும். அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். அது கொஞ்சம் பாலித்தீன் மாதிரி இருக்கும், அதனால் அதை யூஸ் பண்ண வேண்டாம். அந்த பாருங்கள், நடுவில் அந்த ஒரு தண்டு கொண்டை வச்ச மாதிரி இருக்கும். முன்னுக்கு ஒரு கவர் மாதிரி இருக்கும், பாலித்தீன் கவர் மாதிரி. அது ரெண்டையும் மட்டும் இந்த பூக்களில் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். இந்த பாருங்கள், அந்த பாலித்தீன் மாதிரி அந்த துண்டும், அந்த பாருங்கள் நடுவில் உள்ள அந்த நரம்பு மாதிரி உள்ளதையும் நீங்கள் வாழைப்பூவிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேலே உள்ள இதுகளை ரிமூவ் பண்ணி வச்ச வாழைப்பூவை இந்த மாதிரி கொத்திடணும். உண்மையில் கொத்திக்கிட்டு இந்த மாதிரி வெட்டிடுங்க. 4 துண்டாக வெட்டிக்கலாம். வெட்டிட்டு நம்ம அந்த கொத்தி பூ பொரியல் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டியதில்லை. இப்படி 4ஆக கட் பண்ணிவிட்டு அதை திரும்ப நீங்கள் கட் பண்ணிக்கிறணும். சின்னதாக கட் பண்ணிக்கிறணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண உடனே பாதி கட் பண்ணோன்னே அதை அப்படியே ஃப்ரை பண்ணிடணும். அப்புறம் அடுத்த பேட்சை கட் பண்ணணும். ஏன்னா வாழைப்பூ அப்படி இல்லைன்னா தண்ணியில் நீங்கள் மஞ்சள் தூள், உப்பு போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு பிறகு எடுத்து பொரிக்கலாம். ஆனால் அதில் தண்ணி நிறைய இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம மேலே உள்ள இதழ்களை கலட்டிட்டு நான் வாஷ் பண்ணி தான் இந்த வாழைப்பூ எடுத்து இப்போ கட் பண்ணுறேன். அதனால் திரும்ப தண்ணிக்குள்ளே போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி கட் பண்ண பிறகு ஒரு பேட்ச் எடுத்து நான் பொரிச்சிடுவேன். சும்மா இப்படி கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் வச்சோன்னா கருத்துரும் வாழைப்பூ. அதனால நம்ம ஒன்று பொரிக்கணும். அப்படி இல்லைன்னா மஞ்சள் கலந்த தண்ணிக்குள்ளே நம்ம இதை போட்டுடணும்.
அப்போ வந்து இந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்கும், சேஞ்ச் ஆகாது. இப்போ நான் கடாயில் ஏற்கனவே எண்ணெயை வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அதில் வந்து நான் இதை போட்டுடுறேன். இது நம்ம கட் பண்ண தொடங்கும் போதே கடாயை அடுப்பில் வச்சு அதில் வந்து எண்ணெயை வந்து நம்ம கொதிக்க வச்சிடலாம். கட் பண்ணி இதில் வந்து நம்ம போட்டு பொரித்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இப்போ அந்த பேட்ச் பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே நான் இன்னொரு அடுத்த பேட்சை வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நாரெல்லாம் அதெல்லாம் வந்து ஃப்ரை ஆகி வந்துடும். நீங்கள் அப்படி நார் எடுக்கிறேன்னா கொஞ்சம் உங்கள் கையில் அகப்படுற நாரை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மீதியெல்லாம் அதுலேயே வந்து ஃப்ரை ஆகி அது வந்துடும். இப்போ நம்ம போட்ட பாக்ஸ் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அதை எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் இந்த மாதிரி நல்லா இருக்கு வடிச்சுக்கிறோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு எண்ணெயை வந்து ஒரேடியாக வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் அதில் வருதுன்ட்டு. அதனால் கொஞ்சம் இப்படி அமர்த்தி வடித்து எடுத்துருங்க. அப்புறம் அடுத்த பேட்சை அதில் போட்டுக்கலாம். வேலை பாருங்கள், நீங்கள் அழுத்த எண்ணெய் அவ்வளோ வடியுது. எண்ணெயெல்லாம் வடிகட்டி நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வாழைப்பூவெல்லாம் பொரித்து எடுத்துகிட்டு திரும்ப இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் அதில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் அந்த ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் வந்து அதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த சீனி சம்பலுக்கு அதிகம் சேர்க்க வேண்டியதில்லை. தனியாக வெங்காயத்தில் செய்கிற சீனி சம்பல் இருக்குது, அது வெறும் வெங்காயம் மட்டும்தான். இது வந்து வாழைப்பூனால நான் அதுவும் சேர்க்கலை. அதோட பட்டை சேர்த்துக்கிட்டேன், வெங்காயம் சேர்த்துட்டேன். அடுத்து பட்டை ஒரு 2 பீஸை நான் ஒடிச்சு அதில் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து அந்த லெமன் கிராஸ் இருக்கு இல்லையா, அதையும் சின்னதாக நறுக்கி நான் அதில் போடுறேன். லெமன் கிராஸ் இல்லாட்டி ப்ராப்ளம் இல்லை, இங்கே எல்லாருக்கும் கிடைக்காது. அதே மாதிரி ரம்பையும் நான் வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இதெல்லாம் வாசனைக்காக தான், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வறுத்துக்கிறணும். எல்லாம் இல்லாதவங்க கவலைப்படாதீங்க, ரம்பை இல்லையே லெமன் கிராஸ் இல்லையேன்னு யோசிக்காதீங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா 3 கூட சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம், அதுவும் கடையில் போய் வாங்கினீங்கன்னா காஸ்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 5-6 மிளகாய் எடுத்து நான் முதல்ல பொடி பண்ணி காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதோட மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன். நல்லா கிளறி வதங்க விடணும், கருக விட்டுறக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறணும். சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து புளிசாறு கொஞ்சம் நல்லா திக்காக உள்ள புளிசாறில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட போதும், அதிகமாக சேர்க்க தேவையில்லை. அந்த புளிப்பு சுவைக்காக தான் இதில் சேர்க்குறோம். அது போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த நிலக்கடலை வச்சுருந்தேன் இல்லையா, அதை அதோடு சேர்த்துக்கிறேன். நிலக்கடலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இதோட சீனி சம்பலுக்கு வந்து சீனி சேர்க்கணும், அதான் பேரே சீனி சம்பல். சீனி தான் வந்து அந்த சுவையை தூக்கி கொடுக்கும். புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு 3 சேரும்போது இந்த சம்பல் வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். உப்பு சேர்த்துக்கிறேன் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக சீனி வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறணும் அதில். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சீனி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சீனி சம்பலுங்கும்போது அதுக்கு வந்து சீனி வந்து சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு, அந்த புளியெல்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதோடு சேர்த்து அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நம்மளோட வாழைப்பூ சீனி சம்பல் ரெடி ஆயிடுச்சு. பனானா பிளாசம் ஃப்ரை தான் இது. உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்தோட சப்பாத்தி எதோடனாலும் நல்லா நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதோட என்ன ஸ்பெஷல்னால் இதை நீங்கள் 1 வாரம் 2 வாரம் கூட வச்சு சாப்பிடலாம். பாட்டிலில் அடைச்சி, தண்ணி படாத ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இந்த ரெசிப்பியை பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம். அதுவரை பாய்.